எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு கட்டாயம் உங்க வீட்ல இருக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களைய பார்த்து கேட்பாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ட நீங்க ஒரு தடவ செஞ்சு குடுத்து பாருங்க. நம்ம வீட்ல அடிக்கடி பயன்படுத்துற ஒரு பொருள வச்சு தான் இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செய்ய போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல மாவு தான் அது. 1 1/2 கப் அளவுக்கு கடல மாவ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்ப அது கூடவே 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து, மிக்ஸிய பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4, 5 தடவ பல்ஸ் பண்ணீங்கன்னா, கடல மாவு இந்த மாரி ரவ மாதிரி ஆயிரும். அப்படி ஒரு வேளை அதிகமா பால் ஊத்துனாலும் பிரச்சனை இல்ல. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடல மாவு சேர்த்தீங்கன்னா, இந்த மாரி ரவ பதத்துக்கு வந்துரும். இந்த ரவ பதம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இத வச்சு தான் நம்ம ஸ்வீட் செய்ய போறோம். இப்போ ஒரு கடாயில இந்த கடல மாவு ரவைய சேர்த்துக்கோங்க. இப்ப அது கூடவே 1/2 கப் நெய்யில கொஞ்சம் போல ஃபர்ஸ்ட்டு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுப்பு மிதமா வச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கடல மாவ வறுத்து விடுங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க நெய்யையும் சேர்த்துட்டு திருப்பி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லா டைமும் அடுப்பு மிதமாவே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடல மாவு லேசா கலர் மாறணும். அதில இருக்க பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு சின்ன பவுல்ல காய்ச்சின சூடான பாலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நான் அதில குங்குமப்பூ சேர்க்கிறேன். சாஃப்ரான் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சாஃப்ரான் ஸ்மெல்லு பிடிக்கலனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் காய்ச்சின பாலை ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி தெளிச்ச மாதிரி சேர்த்துக்கிட்டே வாங்க. பால் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணி விடுங்க. மொத்தமாகவே இதுக்கு பால் வந்து ஒரு 1/4 கப்பு தான் நான் சேர்த்துருப்பேன். அதுவும் இன்டர்வல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. நான் சேர்க்குற எல்லா பொருளோட அளவும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 1/4 கப்பில் மிச்சம் இருக்க பாலையும் சேர்த்துட்டு திருப்பி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே வந்தீங்கன்னா கடலை மாவு பாலையெல்லாம் இழுத்துட்டு அதோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஸ்டேஜில் நான் வெள்ளைப்பாகு சேர்க்குறேன். உங்களுக்கு வெள்ளைப்பாகு வேணான்னா வெள்ளை சர்க்கரையில் கூட பாகு காய்ச்சி சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் 1 கப் தண்ணியை சூடு பண்ணி 3/4 கப்பு வெள்ளத்தை அதில் கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்க வேண்டியதுதான். வெள்ளைப்பாகுமே ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, அப்பப்போ தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இடையில ஏலக்காய் பொடி வாசனைக்காக நான் சேர்க்குறேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. திரும்பவும் மிச்சம் இருக்க வெள்ளைப்பாகை சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கடலை மாவு ரவை கம்ப்ளீட்டாக எல்லா வெள்ளைப்பாகையும் இழுத்துட்டு நல்லா வெந்து வந்துடும். கொஞ்ச நேரத்தில் கடாயை விட்டு நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை நெய்யில் வறுத்து சேர்த்துக்க வேண்டியதான். இந்த ஸ்வீட் குஜராத்தி மக்கள் மோகன் தால்னு சொல்லுவாங்க. பர்ஃபி மாதிரி செய்வாங்க. நான் அதே ஹல்வா மாதிரி செஞ்சுருக்கேன். கடலை மாவில் ரவை பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஹல்வா பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மைசூர் பாக்கு டேஸ்ட் வரும். கேசரியை விட டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.